ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது வந்து கிறிஸ்மஸ் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப இல்லை, சும்மா சிம்பிளாக அன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ மார்னிங் வந்து சர்ச் போயிருக்கோம், அதுலேருந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது ஒரு 1 டே, அதாவது 2 டேஸ் முன்னாடி வந்து கிறிஸ்மஸ்க்கு 2 டேஸ் முன்னாடி வந்துட்டு குடியில் செட் பண்ண அந்த பொம்மைலாம் வந்துட்டு வாங்க போயிருந்தோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, கொசப்பேட்டை அந்த ஏரியாவில் வந்துட்டு விற்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எதுக்காகனா, நான் வீட்டில் வைக்கிறதுக்கு இல்லை, ஹஸ்பண்ட் அந்த மாதா தேர் எடுப்பாங்கல்ல, நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் vlog. ஸோ அங்கே வந்துட்டு இந்த குடில் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்மஸ்க்காக செட் பண்ணணும் அப்படின்ட்டு வருஷமாக அவங்களும் புதுசாக வாங்கி செட் பண்ணுறாங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு வெளியே அவுட்டரில் அவங்க வைக்கிறனால பாதுகாக்க ஆள் இல்லாமல் திருடு போயிடுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த வருஷமும் புதுசாக வாங்கி வெளியவே வைக்க வேணாம், ரூம் இருக்குது அவங்களது, ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சாரீஸு, மாதாவோட புடவை வைக்கிறது அதெல்லாம். ஸோ அங்கேயே வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அது உள்ளே வந்துட்டு ஹஸ்பண்டும் நானும் போயிட்டு செட் பண்ணிட்டோம், சின்னதாக வாங்கி. ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சும்மா சிம்பிளாக வந்து ரூம் உள்ளே வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோம். கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு மார்னிங் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்துட்டு பால் எடுக்க போகலான்னு போனால் அதில் வந்து மேரி கிறிஸ்மஸ் போட்டிருந்தது. ஸோ அதான் உங்கள்கிட்ட சும்மா காமிச்சிட்ருக்கேன். நாங்கள் கிளம்பிட்டோம் சர்ச்சுக்கு. நாங்கள் போகும்போது இடமே கிடைக்கல எங்களுக்கு. ஆக்சுவலாக வெளியே வந்து உக்காந்துட்டோம். வெளியே நிறைய பேர் உக்காந்துட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு வந்து கூட்டமாக இருந்தது. மார்னிங் மாஸ் தான் வந்து போயிருந்தோம். நைட் வந்து போக முடியல, செம்ம குளிர், பனி வேறு ஓவராக இருந்தேன். அப்படின்னால நாங்கள் மார்னிங்கே வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து நான், ஹஸ்பண்ட், பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நாங்கள் வெளியே உட்காந்துட்ருக்கோம். அந்த டைம்லேயே வந்துட்டு மழை வந்து தூறல் போட ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. லேசாக வந்து தூறல் போட வந்து ஆரம்பிச்சிச்சு. அதனால் கடகடன்னு எழுந்து உள்ளே எல்லாருமே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து உள்ளே போயிட்டு, மாதம் வந்து முடிய போகுது, நல்ல வேலை முடிகிற டைமில் தான் வந்து கரெக்டாக வந்து மழை பெஞ்சுது. ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் லாஸ்ட் மாதம் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. பெருசாக ஒன்றும் அன்றைக்கி எதுவும் கிடையாது. ஸோ ப்ரேயர் முடிச்சுட்டு மாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், அம்மா வீட்டுக்கு போயிட்டு பிளஸிங் வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் அன்றைக்கி இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து vlog பெருசாக எடுக்கலை உங்களுக்கு. அன்றைக்கி வந்து சர்ச்சில் வந்து எடுத்ததோடு தான் சரி. சர்ச்லேயுமே வந்துட்டு உள்ளேயும் வந்துட்டு குழந்தைஸ் வந்து பிளஸிங்காக வச்சுருப்பாங்க, அதாவது போய் தொட்டு கும்பிடலாம் எல்லாருமே, அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து லைனில் நின்றுட்டுருக்கோம் நாங்கள், அது தொட்டு கும்பிட்றதுக்குலாம். வெளியே வந்துட்டு அவுட்டர்லேயும் வந்துட்டு குடில் வந்து செட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக. அதுவுமே உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப வந்து நல்லா இருந்தது. அவுட்டரில் வந்துட்டு குடில் செட் பண்ணிவிட்டு இந்த தடவை வந்துட்டு ஒரு மாதிரி செல்ஃபி பாயிண்ட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளேயுமே ட்ரீ இருந்தது, வெளியுமே இந்த பாயிண்ட் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி பாருங்கள், அது எதிர்க்க தெரியுதா, ட்ரீக்கு முன்னாடி ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள், அது அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நிறைய கூட்டம் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே வந்து நிறைய பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நார்மலாகவே வந்து சர்ச்சில் வந்து குடில் செட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சின்ன குடில்னாலே அதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுப்போம் நம்ம. ஸோ அது வந்து கரெக்டாக அவங்க வந்து செல்ஃபி பாயிண்ட் மாதிரிலாம் வேறு செட் பண்ணியிருக்கணும். இன்னும் மக்கள் வந்து அதை விடவே இல்லை, போய் அங்கே வந்து போய் நின்று சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி கொட்டாய் மாதிரி போட்டு அந்த ஓலெல்லாம் வந்து மேலே செட் பண்ணி உள்ளே வந்து சுருவம் வச்சுட்டு, கீழே வந்து அந்த மரத்தூள்னு நினைக்கிறேன், அந்த மர கடையிலலாம் வந்து அந்த பீஸ் வரும்ல, அது துருவுனா வந்து வரோம் பாருங்கள், அந்த இது வந்துட்டு கீழே போட்டுட்டு மேலே வந்து பைபிளில் வந்து குழந்தை இயேசு இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, சிம்பிளாக இருந்தது, பட் நல்லா இருந்தது. வெளியே வந்து இந்த இடத்துல வந்து சின்ன குழந்தை இயேசு வச்சுருப்பாங்க பாருங்கள், அது வந்து எல்லாருமே தொட்டு கும்பிட்றதுக்காக அங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதான் சொன்னேன்னே, அந்த செல்ஃபி பாயிண்ட், அந்த ஃபோட்டோ எடுக்க தான் நிறைய பேர் க்யூ நின்றுட்டு இருந்தது. ஸோ நாங்களுமே அந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பசங்களும் நானும் வந்து போய் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டு சரி அதுவும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு நாள் வந்து பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அந்த ரெசிபி மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணுறேன், பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த செல்ஃபி பாயிண்ட் தான் சொன்னேன், நல்லா இருக்குல்ல, அழகாக. ஸோ அது வந்து எல்லாருக்குமே அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு போல இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து நிறைய எடுக்கிறோம் அப்படின்றனால ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது வந்து ஃப்ரண்ட் வியூ, சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூ. சரி, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு போயிடலாம், டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து 10 o'clock அப்படி வந்து ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெளியே வந்துட்டு அங்கேயுமே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அவுட்டோர்லேயும். ஸோ வெளியே போயிட்டு அந்த பக்கமாக ஃப்ரண்ட் சைட் போனாக்கா தான் ஷாப்ஸ் இருக்குது நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி எல்லாம். ஸோ அங்கே போயிட்டு டீ பிஸ்கெட் மட்டும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களும் வந்து உக்காந்துட்டு வந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம், பிஸ்கெட்டு அப்படின்ட்டு.
ஸோ அங்கே வந்து திரும்பவும் வந்தாச்சு. மழை வந்து நிற்கவே இல்லை, அது ரொம்பலாம் பெய்யல, நார்மலாக அப்படியே தூறல் போட்டுகிட்டே தான் வந்து இருந்தது மழை. கட கட கடன்னு நடந்தே வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த நாய் வந்துட்டு வெளியே உக்காரவங்க, நான் வந்து நிறைய வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு வந்து அப்பப்போ போடுவேன். அது வந்துட்டு அது பேர் வந்து பிளாக்கின்னு சொல்லி வச்சுருந்தோம் நாங்கள். அது வந்துட்டு நாங்கள் வந்து பக்கத்து ஸ்ட்ரீட் மாறிட்டோம். எங்களை பார்த்துடுச்சு, எதிர்க்க பார்த்துட்டு மோந்து பார்த்துட்டு பின்னாடியே வந்து வருது. அது எங்கள் பின்னாடியே நாங்கள் தான் அப்படின்னு அது பாருங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு, நாங்கள் தான் அப்படின்ட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கு. வா வா அப்படின்னோடனே வந்துகிட்டே இருந்தது பின்னாடியே. ஸோ நாய்க்கு இருக்கிற இது கூட நிறைய பேருக்கு இருக்காது, நன்றி இருக்காது இந்த உலகத்தில். இது வந்துட்டு எங்கள் அப்பா வீட்டோடது, அம்மா வீட்டோட குடியில் இது. அவங்க வந்து ஒயிட் கலர் ட்ரீ வந்து வச்சுருந்தாங்க இந்த தடவை, சூப்பராக இருந்தது. ஸோ அவங்களுமே அப்பாவுமே ரொம்ப நல்ல டெக்கரேஷன் பண்ணுவாங்க, அப்பாவும் அம்மாவும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்காக அந்த டெக்கரேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து சும்மா ஆட் பண்ணுறேன் நான். ஸோ அதோட வந்து பிரியாணி ரெசிபிக்குள்ள வந்து நம்ம போயிடலாம். எறா பிரியாணி தான் இன்றைக்கி வந்து செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய எறா தான் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு முன்னாடி மேரினேஷன் பண்ணி நம்ம வச்சிடலாம் பிரியாணிக்கு. ஸோ சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன் நான், மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் 65 மசாலா இல்லைனா நார்மல் பிளெயின் மிளகாத்தூள் இருக்கும்ல, நான் இப்போ வந்து பிளெயின் மிளகாத்தூள் தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெறும் பிளெயின் மிளகாத்தூளும் பெப்பர் பவுடர் வந்து போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு அதாவது மேரினேட் பண்ணிவிட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன். போட்டு அதை வந்து நல்லா மேரினேஷன் ஒரு 1/2 hour அப்படி ஊறட்டும், போதும், ரொம்ப நேரம் கூட தேவையில்லை உங்களுக்கு. 1/2 hour நீங்கள் வந்து நல்லா அதை சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரியாணி தாளிச்சுட்டு அது போடும்போது நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது நான் வந்து இதை வறுத்துட்டு தான் வந்து நான் சேர்க்க போகிறேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக செய்யும் போது அந்த எறாவோட ஃப்ளேவரே வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது எறாவில் வந்துட்டு காரம் உப்பு எதுவுமே இறங்காத மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கும். ஸோ அதனால் இதுமாதிரி வறுத்துட்டு நீங்கள் வந்து சேர்க்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். நான் அதே பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போனோம் அதுலேயே வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சாலோ ஃப்ரை மாதிரி தான் வந்து பண்ணி எடுக்கிறேன். ஸோ அது மேலே அப்படியே வந்துட்டு அந்த எறா மசாலா போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படி இல்லை அர்ஜென்ட்டு அப்படின்னா கூட அப்படியே வந்து கூட செய்யலாம், அப்போவுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற டைம் கூட இருந்தால் கூட உங்களுக்கு போதும். அதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு நீங்கள் வறுத்து எடுத்துட்டீங்க, மசாலா போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இதை போடுறதுக்குள்ளே அந்த ஒரு 10 to 15 minutes இருந்தால் கூட உங்களுக்கு போதும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டேன் பாருங்கள், அது சுண்டிடும்ல. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஏன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ பக்கத்தில் வந்து நான் அரிசி வடித்து தான் வந்து போட போகிறேன். அதனால் ஸோ ஒரு பக்கத்தில் வந்து பாத்திரம் வந்து வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி. ஸோ இதில் வந்து பிரியாணி இலை, கல்பாசி, ஒரு பட்டை, பிரிஞ்சி அண்டு அன்னாச்சி பூவா அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இந்த சாஜீரா சொல்லுவாங்கள்ல பிரியாணிக்கு போடுறது, ஸோ அது கொஞ்சம் வந்து நான் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்துட்டு அன்றைக்கி வந்து 1 கிலோ தான் செஞ்சேன்னு நினைக்கிறாங்க நான். ஆமாம், 1 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நான் செஞ்சுருந்தேன். அது எறாவுமே வந்து 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். எறா நார்மலாக தெரியும் உங்களுக்கு, சுண்டிடும். ஸோ இந்த சைடு வந்துட்டு நீ தண்ணி வச்சுருந்தேன், அரிசி அதில் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு புதினா, பட்டை, ஏலக்காய் மட்டும் கொஞ்சம் போட்டிருந்தேன் நான், வேறு எதுவுமே சேர்த்துக்கல. உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அதில் வந்துட்டு அந்த அரிசியை வந்துட்டு ஊற வச்ச அரிசியை வந்து பாஸ்மதி அரிசி யூனிட்டி தான் நான் எடுத்திருந்தேன். அதை வந்து ஒரு 1/2 hour வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து அதை அந்த அரிசியில் வந்து கொட்டிட்டேன். அது வெந்தோடனே நம்ம ஒரு 80% வெந்தால் போதும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இந்த சைடில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து நான் உடனே சேர்க்குறேன், தக்காளி சேர்க்கல. இப்போ நான் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா, ஆல்ரெடி நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், வெங்காயம் எவ்வளோ ப்ரௌனாக வதங்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கெட்டும் போகாது, சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாது அந்த பிரியாணி. வந்துட்டு நான் வந்து செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நைட்டு வந்து அதோட நைட்டு தான் சூடு பண்ணுவேன். நைட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்பவும் வெளியே தான் நான் வைப்பேன். மறுநாள் வரைக்குமே அது வந்து வெளியே வச்சாலுமே, ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சாலுமே வந்து பிரியாணி அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும் அந்த வெங்காயத்தை, அப்போ டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன், ப்ளெயின் மிளகாத்தூள் தான், காரத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்தேன். ஏன்னா நம்ம இறாலையும் வந்து சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க காரத்தை. அண்ட் ஒரு பச்சை மிளகா அண்ட் தக்காளி அதுக்கப்புறமா சேர்த்தேன். தக்காளிக்கு அப்புறமா பச்சை மிளகா வந்து ஒரு 2 கீரி போட்டிருக்கேன். இப்போது புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு தயிர் வந்து நான் சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு தயிர் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து அதுக்கு அப்போவே வந்துட்டு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து வறுத்த அந்த எறாவை வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து அதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அந்த தொக்குலேயே வந்துட்டு அப்படியே நல்லா வந்து இது பண்ணணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்ந்துருந்தது, அதனால் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ மீதி இருக்கிற எறா வந்து நான் லாஸ்ட்டாக மேலே போட்டிருக்கேன், கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதாவது மீதினா ரொம்ப இல்லை, கொஞ்சமாக முக்கால்வாசி போட்டுவிட்டேன், கொஞ்சம் மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அரிசி பாருங்கள் ஒரு 80% வந்து வெந்துடுச்சு அந்த சைடு. ஸோ அதை வடித்து வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக நம்ம.
இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா தொக்கு மாதிரி அது கலந்து நல்லா சூப்பராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்த அரிசியை வந்துட்டு அதில் சேர்த்துட்டு கலந்து வந்து விட்டுடுங்க. அப்படியே ஒரு மாதிரி ஜென்டலாக வந்து கலருங்க. நான் அன்றைக்கி பண்ணதுமே தப்பு தான். இப்படி கூட நீங்கள் கலரக்கூடாது. ஆக்சுவலாக கரண்டி பின்பக்கமாக வச்சு தான் வந்து நீங்கள் வந்து கலந்து விடணும். சாரி, கேமராவில் வந்து அந்த இது பட்டு நெருப்பு பட்டு ஒரு மாதிரி ஆகுது, ப்ளர் ஆயிடுச்சு. ஸோ அதை இந்த அளவுக்கு கூட நீங்கள் கலரக்கூடாது. நான் பண்ணது அன்றைக்கி வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி வந்து பசங்க ஸ்கூலுக்கு நான் வந்து கட்டி கொடுத்து அமிச்சேன். அதனால் மார்னிங் சீக்கிரம் வந்து 7:30க்குலாம் எனக்கு வந்து எனக்கு முடியணும் அந்த சமையல். 7:30 7:45க்குலாம் அந்த சமையல் முடிஞ்சால் தான் நான் கொடுத்து அனுப்ப முடியும் பிரியாணி அவங்களுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவசர அவசரமாக கலரிட்டேன். அப்படி பண்ணாதீங்க. கரண்டிக்கு பின்பக்கம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி எஸ் மாதிரி போட்டு விடுவோம்ல, அந்த மாதிரி வந்து போட்டு விடுங்க. இன்ட்டு மாதிரி போடுறது, ப்ளஸ் மாதிரி போடுறது, அந்த மாதிரி போட்டு விடுங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து அது அந்த மசாலா இறங்கிட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அது போட்டுட்டு கலரிட்டு மேலே வந்து அந்த மீதி இருந்த இறாவை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து திரும்பவும் வந்து நான் அதை வந்து கலர் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.